எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அம்மை வகை வைரஸ் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மை வகை வைரஸ் எப்படி சார் தோன்றுச்சு, எப்படி உருவாச்சு? யூஸ்வலா இந்த வைரஸஸ் 4, அதாவது ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. அந்த ஆர்த்தோபாக்ஸ் வைரஸஸ்ல 4 வைரஸஸ் இருக்கு. ஒன்னு ஸ்மால் பாக்ஸ்க்கான அந்த வேரியோலா வைரஸ் சொல்லுவாங்க. 2 அதுக்கான வேக்சின் தயாரிக்கப்பட்ட வைரஸ் வேக்சினான 2வது. 3 கவுபாக்ஸ். 4 பார்த்தா இந்த எம்பாக்ஸ் என்ற வைரஸ். முன்னாடி மங்கி பாக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது எம்பாக்ஸ் சொல்லி சொல்றோம். இந்த 4 விதமான வைரஸஸ்கள் இருக்கு. இது இப்போ தோன்றல. இது 1957ல முதல்ல டென்மார்க்ல பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் பண்றதுக்கோசரம், இந்த ஸ்மால் பாக்ஸை எரடிகேட் பண்றதுக்கோசரமும் போலியோ எரடிகேட் பண்றதுக்கோசரமும் வேக்சின்ஸை தயாரிக்கிற படியில பார்க்கும்போது அந்த மங்கீஸ்ல இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால பார்த்தா அதுக்கு மங்கி பாக்ஸ் எம்பாக்ஸ் மாற வந்தது. இப்போ இதான் 1957. ஆனா கேசஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால 1970ல இருந்து ரிப்போர்ட் பண்றாங்க. பர்டிகுலரா சென்ட்ரல் ஆப்பிரிக்காலையும் வெஸ்ட் ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த வைரஸ் ரொம்ப நாளா இருக்கிற வைரஸ் தான், புது வைரஸ் கிடையாது. இன்னொன்னு இப்ப பாத்தீங்கன்னா இந்த அவுட் பிரேக் ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தெரியுது.